Hello friends, 12th business mathsல first chapterல example sum 1.2 பார்க்கலாம். Find the rank of a matrix -5 -7 5 7. இதுல நமக்கு rank of matrix find out பண்ண சொல்லியிருக்காங்க. கொடுத்திருக்க matrix எந்த லெட்டரும் கொடுக்கல. அதனால இந்த நம்ம என்ன லெட்டர்ல ஃபார்ம் பண்ணிக்கிறோம்னா let a equal to இந்த ஃபார்மேஷன் எடுத்துக்கிறோம். let a equal to -5 -7 5 7. அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ என்ன மேட்ரிக்ஸில் இருக்குது 2x2 மேட்ரிக்ஸில் இருக்குது. அப்போ 2x2 மேட்ரிக்ஸில் இருந்தால் நமக்கு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸை தான் நம்ம ரோ ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். அப்போ ரோ ஆஃப் ஏ எப்படி இருக்கும்னா 2x2ல இருக்கிறனால ஒன்று ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் 2ல் வரும், அப்படி இல்லைன்னா 2க்கு கீழே 1 வரலாம். லெஸ் தென் அதுதான் ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஈக்குவல் டு 2. அப்போ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுக்கு பேர் என்னன்னா ஈக்குவலன்னு சொல்லுவேன். அப்போ இது எதுக்கு ஈக்குவலன்ஸ் இருக்குன்னா, அப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ரோக்கு கீழே வர வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஜீரோன்னு பண்ணணும். ஜீரோ மீன்ஸ் இப்படி எல்லாம் வர்றது இது ஜீரோ ஆக்க முடிஞ்சால் நம்ம ஜீரோ ஆக்கலாம். அப்போ இதை ஜீரோ ஆக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த இருக்க மேலேயும் 5 தான் இருக்குது. அப்போ R2 மைனஸ் இங்கே -5 இருக்கனால ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ R2 ப்ளஸ் R1 ரெண்டையும் ப்ளஸ் பண்ண இந்த டேர்ம் என்ன ஆயிரும், நம்மளுக்கு 0 ஆயிரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். R2 implies R2 plus R1. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்குவேன் -5 -7. இப்போ R2வையும் R1ஐயும் ஆட் பண்ணுறேன். இப்போ R2 என்னது ஃபர்ஸ்ட்டு 5 7. R1ஓட வேல்யூ என்னது -5 -7. இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்போ 5ல் -5 போச்சுன்னா என்னது 0, 7ல் -7 போச்சுன்னா 0. அப்போ இந்த வேல்யூ இஸ் 0 0. R2வை மாற்றிட்டோம். இப்போ கீழே உள்ள டேர்ம் எல்லாமே 0 வந்துருச்சு. இப்போ இங்கே 0 இல்லாமல் இந்த இடத்துல வேல்யூ வந்தால் ரோ ஆஃப் ஏ வந்து 2. இப்போ பார்த்தோம்னா இந்த ரெண்டாவது ரோ நம்மளுக்கு R2 வேல்யூ 0 ஆயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னது ஒரு ரோ தான் இருக்குது. அதனால ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. இங்கே 0 ஆகாமல் வேல்யூ வந்துருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் 2வாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த எக்ஸாம்பிள் சம் 1.3 பார்க்கலாம். ஓகே, பை.